என்ன பேரு ஆஸ்பத்திரியில இருக்கு. பிளாட்டுக்கு மேல நடந்து இங்க வந்து உங்களோட கேபிட்டல் போய் வர பேராது எல்லாத்துக்கும் புடியா அவன் மண்டபம் கமரா Oh, super. 1 hour and half an hour. Damage. Full damage at the area. Oh. Manala? Oh. கடலுக்கு இருக்கிற போட்டு ஜெயராசிங்கன் ஜெயபாலன் 7:10 இந்த புயல் வந்தது. டிவி பார்த்துக்கொண்டு நான் பிள்ளைகளோட இருந்தேன். அந்த புயல் வந்தது தெரிஞ்சு நான் முள்ளுக்கு எல்லாத்தையும் முழுத்துக்கொண்டு இங்கே வந்துட்டேன். இல்லையும் தப்பினம் பிள்ளைங்க 2 அறையும் பிராந்தையும் சரி. பிறகு நான் பிள்ளைகளை கொண்டு இந்த கல்யாண மண்டபம் பல்லோடத்தில் கல்யாண மண்டபத்தில் போயிருந்து இருக்கின்றேன். ஏஜிஓஸு எல்லாம் ஆமி பொழுது எல்லாம் வந்து பார்த்தது வந்து செய்தாரம் பார்க்குறோம்னு சொல்லி போட்டு இருக்க சொல்லிட்டு போயிட்டேன். நாங்கள் வெள்ளட்டுத்துறை ஆதிவாடி. என்னுடைய பேர் அருமராசா மதியழகன். நாங்கள் வந்து இந்த
புயல் அடித்த தேசத்தில் இப்போ இருக்கிறோம். என்னென்னா இதன் ஊடாகத்தான் இந்த 7:10 7:15 ஒரு அப்படியான ஒரு டைமிங் சுமார் டைம் பின்னரும் வந்து இந்த காற்று சுழி காற்று வந்து இதுலேருந்து அடித்து இந்த தொழிற்படகுகள் எல்லாத்தையும் இதாண்டி நிலவுலையை வச்சு இப்படி அடித்து கொண்டு இந்த ஊடாக ஒரு 2 பகுதிக்கு நடுவால் தான் போயிருக்கு. இது பாரிய இதில் வந்து இந்த ஊர் கிராமம் ஆதிவடி கிராமத்தில் ஒரு 30-35 வீடுகளுக்குள்ள இப்போ கணக்கெடுத்துருக்கிறோம். அந்த சேதப்பட்டிருக்கு. இந்த தொழில் வந்து ஒவ்வொரு தொழிலும் வந்து 10 லட்சம் ரூபா தொழில். இன்றைக்கு வந்து பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு. இந்த மேல் கூரைகள் வந்து பறந்து சென்றதால் வந்து இந்த வீட்டுகளுக்குள்ளே இப்போ ஒரு 47 குடும்பங்கள் இருக்கிற நிலைமையில் வந்து அம்மன் கோயில் கல்யாண மண்டபத்துக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் எங்களுடைய நிர்வாகங்கள் வந்து இருத்தி இருக்கணும். அப்போ ஹெச்ஓபிஸ் ஜிஎஸ் வந்து இப்போ அதை பார்வையிட்டு முதல் கட்டமாக அந்த கால உணவு தந்திருக்கிறார்கள். மற்றது என்னென்னா இந்த எங்களோட படகுகளுக்கு வந்து பாதுகாப்புக்காக வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த தடுப்பணை வந்து கட்டித்தரம்னு சொல்லி இந்த கட்சிக்காரர்கள் எல்லாரும் வந்து கதைச்சவியல். அதே நேரம் வந்து கொழும்புலையும் இருந்து வந்து இந்த தடுப்பணை கட்டுறதுக்கு வந்து எஸ்டிமேட் போட்டு எல்லாத்தையும் எடுத்தவியல். ஆனால் இன்றைய வரைக்கும் 5 வருஷம் முடிஞ்சது. ஆனால் இன்றைய வரைக்கும் ஒரு தரம் செய்து தரப்படவில்லை. ஆனால் எலெக்ஷன் ஒன்று எல்லாரும் வரையினோம் கதைக்கணும். ஆனால் உடனே செய்கிறோம்னா ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே ஒரு தரம் வரையில. ஆனால் இன்றைக்கு 400 தொழிலாளர் போட்டு இந்த இதுக்குள்ளே இருக்குது இந்த ஆதிவடி கிராமத்துக்குள்ளே. ஆனால் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இந்த மீனை கடலை நம்பி தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களோட படகு கொண்டுண்டா நாங்கள் மீண்டும் கடன் பட்டு லோன் பட்டு வட்டிகள் கட்டித்தான் அழுகிறோம். ஆனால் தூக்கி வைக்கிறதுக்கே இடம் இல்லை. ஆனால் இந்த ரோட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு மேலே நாங்கள் போகிற இயலாது. இந்த படகுகளை கொண்டு எங்கேயும் கொண்டு வைக்கிற அளவுக்கு இடம் இல்லை. அதாவது முக்கிய பங்காக எங்களுக்கு இந்த கடற்கரை வாழ்கிற மக்கள் நாங்கள் வந்து இந்த தடுப்பணையை கட்டித்தரும்படி தான் எதிர்த்து பெரிய எல்லா கட்சிக்காரரும் இந்த ஜனாதிபதி கோத்தபாயாக இருந்தாலும் சரி இப்போ நாங்கள் கேட்குறது முதல் கட்டமாக எங்களுக்கு இந்த தடுப்பணை கட்டித்தரணும் எங்கள் ஆதிவடி கிராமத்துக்கு. 400 இதில் வந்து 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. ஆனால் 400 படகுகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு படகும் 10 லட்சம் ரூபா பெறுமதி இப்போ எடுக்க போக முடியுது. இதால் வந்து மக்கள் நண்பர்கள் சொல்லுங்க, நீங்கள் தொழிலாளர்கள் நீங்களும் சொல்லணும். சரியோ, இதை நாங்கள் முடிச்சுக்கொள்கிறேன். வணக்கம், நான் இந்திரலிங்கம் ஜோராஜ் சாய்கிறேன். நான் ஆதிவடி பசுப்படத்தை கொன்றான். இந்த நேற்று நடந்த இந்த புயல் காற்றமாக வளமை போல இருந்த கடல் சீற்றத்தை விட அதிக வேகமாக இந்த கடல் சீற்றம் வந்து வளமை போல இந்த கரையை தட்டையை விட கடல் சீற்றம் இன்னும் கூட வந்தபடியாக இந்த போட்டுவை நாங்கள் கட்டுற கவரெல்லாம் தெரிஞ்சு போட்டு அதனால் மீனவற்றை அனைத்து போட்டுகளையும் நாங்கள் கட்டுறதுக்கு முடியல, கரையில் விடுறதுக்கு முடியல. ஆகவே நாங்கள் வளமை போல இருக்கிற விட நாங்கள் மேலே போட்டுவோட இப்படியே ரோட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கிறோம். காரணம் வேண்டாம், வளமை போல இருந்த சீட்டத்தையும் கூட இந்த நேற்று நடந்த புயலால் காற்று வேகமாக அடித்தபடியாக மேலே தூக்கியெல்லாம் வச்சிருக்கிறோம். இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் ரோட்டுக்கு தான் கொண்டு போய் வைக்கணும், ரோட்டில் தான் கொண்டு போகணும். அதே மாதிரி இந்த வந்த புயலுக்கு எங்கள் இந்த வீட்டு முகப்பு ஓடுகிடலாம் மேலே அந்த காற்றுக்கெல்லாம் அடித்து கொண்டு போட்டுது. சரியான கஷ்டத்தில் நிற்கிறோம். கொஞ்சம் மக்கள் வந்து இதால் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் மண்டபத்தில் திருமண மண்டபத்தில் அந்த பாதுகாப்பு கருதி அங்கே இருத்திருக்கிறோம். மற்றது முக்கியமாக நான் குறிக்கோள முடியும் இந்த மக்கள் இந்த பிரதேச மக்கள் குறிக்கோள முடியும் என்றால் இப்படியான ஒரு செயற்பாடு ஒரு புயலோ ஆபத்தோ வர நேரத்தில் எங்களுக்கு வந்து ஒரு தடுப்பு அணை வந்து கட்டாயம் எங்களுக்கு தேவை. அந்த தடுப்பான கண்ணதான் இந்த போட்டுகள் எங்களோட குடும்பம் எங்களோட புள்ளக்குட்டி எங்களோட ஃபேமிலியோட ஒரு அச்ச பயம் இல்லாமல் வாழலாம். அப்படி ஒரு தடுப்பான இருந்தால் வார காத்தோ புயல் எல்லாம் அந்த அழியெல்லாம் தாக்கம் குறைவாக இருக்கும். நாங்களும் பயம் இல்லாமல் இங்கே இருக்கலாம். இதான் முக்கியமான பிரச்சனை. நாங்கள் அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பீதியோட வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆகவே தயவுசெய்து இந்த நான் வீடியோ கிளிப்பை பண்ணுறோம். தயவுசெய்து எங்களுக்கு இந்த அணைக்கட்டை எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு உயிர் பாதுகாப்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்னென்னா எங்களுக்கு இந்த அணை பாதுகாப்பு கட்டாயம் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சிடறோம்னு சொல்லிக்கொள்கிறோம். நன்றி. நான் வடபனாட்சி வடக்கு களத்துறா கூட்டு சங்கங்களின் சமாச தலைவர். தொண்டமனார் தொடக்கம் கற்கோளம் வரையும் ஒரு 27 போட்டுக்கிட்ட சேதமடைஞ்சிருக்கிறது. அடுத்தது 1 கோடி ரூபா பெறுமதியான தொழில் உபகரணங்கள் கடலால் இழுக்கப்பட்டு
கடல் கொண்டு போய் சேதமாக்கப்பட்டு கடல் வேலைகள் எடுக்க இல்லாத நிலைமையில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த தொழிலாளிகள் மீண்டும் தொழிலுக்கு போகிறோன்னு சொன்னால் சரியான ஒரு கஷ்டத்தின் உள்ளாத நிலைமையில் இருக்கிறார்கள். கட்டாயமாக இவர்களுக்கு இந்த 25க்கும் மேற்பட்ட படகுகளையும் இவர்களுக்கு எடுத்து கொடுத்து அவைக்கு இந்த தொலைஞ்ச உபகரணங்கள் கடற்தொழில் உபகரணங்களையும் பெற்றுக் கொடுக்குமாறு அரசாங்கத்தையும் கடற்தொழில் அமைச்சர்களையும் அவர்களையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் பழைய படகுகளை வச்சு தொழில் செய்து இன்றைக்கு இயலாத ஒரு கட்டத்தில் இன்றைக்கு புயல் வந்து போட்டுகள் இழுக்க நிலைமை. ஏன்னா நாங்கள் இப்போ இத்தனை வருஷம் முடிச்சு இந்த கடல் அணையை கட்டித்தாருங்கோ எங்களுக்கு அங்கரன் போயிட்டு கட்டித்தாருங்கோன்னு கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு இந்த கடல் அணைகள் கட்டி அங்கரன் போயிட்டுகள் இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த படகுகள் ஒன்றும் சேதமடைஞ்சிருக்காது. இன்றைக்கு இந்த இவ்வளோ பெரிய பாதிப்புகள் வந்திருக்காது. இந்த பாதிப்புகள் எல்லாம் வந்து இந்த கடல் அணைகளும் அங்கரன் போயிட்டு கட்டாத நிலைமையில் தான் இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இதை கௌரவ ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் கடற்தொழில் அமைச்சர்களும் கவனத்தில் கொண்டு உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து இந்த மக்களுக்குரிய படகுகளையும் இந்த தொழில் உபகரணங்களையும் பெற்றுத்தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். இது ஆதிகளுடைய வெள்ளடத்தில் ஆதிகளுடைய ஏரியா. சரியாக 7:30க்கு ஒரு மினி சூறாவளி உண்டு. கடற்கரையிலிருந்து அப்படியே நீளத்துக்கு ரோடு நீளத்துக்கு தாக்கி இதில் குறிக்கப்பட்டது ஒரு 30-32 வீடுகள் முற்றாக சேதமடைஞ்சிருக்கிறது. இதில் இருந்த மக்கள் எல்லாரும் காயப்பட்டு 5 பேருக்கு காயம் மண்டையில் காயப்பட்டு ஒரு ஆள் சீரியஸான முறையில் மந்திய ஆஸ்பத்திரி இருக்கிறார், ஒரு ஆள் ஊரணி ஆஸ்பத்திரி இருக்கிறார், 2 பேர் சின்ன ஒரு காயங்களோட கட்டுப்போட்டு வந்திருக்கிறேன். எல்லோரும் இப்போ வெள்ளடத்தில் முத்துமாரியம்மன் கல்யாண மண்டபத்தில் எல்லோரும் தங்க வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மழை வெள்ளங்களாலே எல்லாம் வீடுகள் சேதமடைஞ்சு முற்றாக இந்த குறிக்கப்பட்ட வீடுகள் முற்றாக சேதமடைந்து மக்கள் இருக்கிறதுக்கு ஒரு நிலைமை இல்லாத ஒரு கட்டத்தில் இருக்குது. இந்த வீடுகள் எல்லாம் இனி திருப்தி அமைக்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ காலம் முடியோ தெரியாது. இதை உடனடியாக அரசாங்கம் வந்து உடனடியாக பார்வையிட்டு ஒருத்தருக்குரிய நிவாரணங்களை வழங்கி இந்த வீடுகளை திருப்தி அமைச்சு இந்த மக்களை திருப்பியும் இந்த வீடுகளில் குடியேறதுக்குரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் பயங்கர சேதமானது முற்று முழுதாக குறைஞ்ச ஒரு 50 வீட்டுக்கிட்ட முற்று முழுதாக சேதம். குறைஞ்சது 75-80 குடும்பங்கள் இப்போ கல்யாண மண்டபத்தில் இருக்கிறேன். 75-80 குடும்பம் கல்யாண மண்டபத்தில் பருத்தித்துற பிரதேச செயலகத்தாலே அவைகளை பராமரிக்கிறார்கள். நாங்கள் வந்து வெள்ளடத்துறை வெள்ளடத்துறையிலேருந்து ராஜி கதைக்கிறேன். எங்கள் இடத்த வந்து சூறாவளி வந்து தாக்கி 16-15 வீட்டுக்கு மேலே சேதம். வீடுகள் வந்து முழு சேதமாக ஆடிக்கிறேன். 4 பேருக்கு வந்து காயம், மண்டையில் உடைஞ்சு காயம், குழந்தை பிள்ளைகள் 2 பேருக்கு காயம். மற்ற எங்களோட ஏரியாவில் இருந்து 75 குடும்பம் வந்து கல்யாண மண்டபம் வெள்ளடத்துறை அம்மன் கோயில் முத்துமாரியம்மன் கல்யாண மண்டபத்தில் வந்து தங்க வச்சிருக்கணும். அவைகளுக்கு வந்து இரவு உணவு இல்லாமல் தான் மக்கள் அவ்வளோ பேரும் இருந்தவை. ESMR எல்லாம் வந்து நின்று செய்தவை. ஆனால் இரவு உணவு ஒரு தடவையுமே தயார் செய்ய முடியலை. பிள்ளைகள் எல்லாம் பசியோடு தான் இருந்தது. எங்களோட வீடுகளுக்கு வந்து மக்கள் பாதிக்கப்பட்ட வீடு அனைவருக்கும் உடனே எங்களோட அரசாங்கம் வந்து பார்வையிட்டு மக்களை இருக்கக்கூடிய மாதிரி அதை ஒழுங்கு செய்து கொடுக்கணும் என்று கேட்குறோம். நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா பாவலட்சுமி நான் அது இல்லாடி மடத்தடி மக்கள் 7 கால் சொச்சத்துக்கு வீட்டில் இருந்த நாங்கள் சாப்பிடுவோம் படிக்கிற சார் ஏதோ டுட்டு தான் இந்த இடி முழக்கம் முழங்கினது மாதிரிங்கோ ஒரு பார்க்க மேலால் ஓடுகளெல்லாம் கொட்டுப்பட்டு நாங்கள் புள்ளிகளெல்லாம் கத்தி குளறி புள்ளிகளை கொண்டு நாங்கள் ஐயா வெளியால் குளறி கொண்டு ஓடி நாங்கள் ரோட்டுக்கு வந்துட்டோம். விடிய போய்த்தான் நாங்கள் பார்க்க ஒரு ஓடும் ஐயா இல்லை. வீட்டில் ஒரு ஓடும் இல்லை. தண்ணியால் உடுப்போடு எல்லாம் ஒன்றும் மடுக்க இல்லாத ஐயா. மாறி போட சட்டை இல்லையா வந்து ஈரத்தோடு இருக்கிறோம். இதுக்குள்ள தான் ஐயா வளர்ந்தான். ஆனால் பசியும் பட்டினியும் மக்கள் வீடு வாசல் இப்போ இருப்போ 1 மாதம் சென்றாலும் எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு வீடு இல்லையா ஐயா இருக்கிறதுக்கு. நேற்றைய தினம் எங்கள் மடத்தடி ஆதிகோயிலடியிலே ஏற்பட்ட மினி சூறாவளியினால் எமது மக்கள் இருக்க வீடு இல்லாமல் இல்லறம் இல்லாமல் பாரியளவு சேதத்துக்குள் உட்படுத்தப்பட்டுள்ளது. அதில் 4 பேர் படுகாயமடைந்து இன்று 3 பேர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். ஒருவர் வீட்டிலேயே தங்க வைத்திருக்கிறார்கள். உணவுகள் பல இளைஞர் அமைப்புகள் எல்லாராலையும் எங்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ மக்களுக்கு தற்சமயம் இருக்கிறதுக்கு வீடு இல்லை. அந்த வீடுகளை உடனடியாக எங்களுக்கு பூர்த்தி செய்து தந்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்பதை இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஒழுங்க வெள்ளடத்துறையில் இருக்கிறோம். நேற்று பாஸ்கரன் ஸ்ரீலக்ஷ்மி
நாங்கள் நேற்று காலையிலேருந்து எங்களோட வீடெல்லாம் சரியான வெள்ளம் இருக்க இல்லாமல் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்து நாங்கள் பிள்ளைகள் 3 பேர் எங்களுக்கு சாப்பாடுறதுக்கு சரியான கஷ்டத்தில் இருக்கேன். ஒரு 6:58 இருக்கும் சரியா டைம். நான் சரியாக பார்த்து நான் 2 பிள்ளைகளையும் அணைச்சி வச்சுக்கொண்டான். புயல் வரைக்க அதிர்ந்தது எங்களோட வீடெல்லாம். அதிர்வோடு தான் வந்து ஒரு வெட்டி சத்தம் மாதிரி கேட்டது பெருசாக கேட்கான். நாங்கள் எழும்பி வெளியில் ஓடி வரவும் சீட்டுகள் ஓடுகள் எல்லாம் பறந்துட்டுது. தற்காலிக கொட்டில்லான்னு நாங்கள் இருக்கிறோம். இப்போ வன்னியால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டங்களோ எதுக்குமே வழங்கப்பட இல்லை. 3 பிள்ளைகளோட நாங்கள் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டான் இருக்கிறோம். அவர் கடத்தொழில் வேறத்துக்கு தான் போகிறது. எங்களுக்கு வறுமை கோட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ அரசாங்கத்தால் வழங்கப்படுற வீட்டு திட்டமோ இனி எங்களுக்கு செய்து தந்தால் தான் நாங்கள் இனி ஒரு வாழ்வாதாரத்துக்குள்ளே போக முடியும். இல்லையண்டா இப்படித்தான் நாங்கள் வாழணும். இந்த கல்யாண மண்டபம் இருந்தபடியாக இப்போ நாங்கள் இதுக்குள்ள இருக்கிறோம். எல்லாரும் இந்த எல்லா குடும்பங்களுக்கும் ஏதாவது அரசாங்கம் தான் செய்யும்.